ஃப்ரெண்ட்ஸ் யூஏல வந்து ஒரு பொண்ணாக வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் நம்ம தனியாக வந்து இங்கே ஜாப் சர்ச் பண்ணி தேடும்போது அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு பெட் ஸ்பேஸ் தேடுறதுலேருந்து நமக்கு ஒரு ஏடி கன்வெர்ட் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து அவங்க வேற ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பண்ண முடியாதுன்னு டைரெக்டாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் யூஏ வர மாதிரி பிளான் பண்ணிடுறீங்க அப்படின்னா அங்கே இருந்துட்டு யார்கிட்டையாவது இங்கே கனெக்ஷன், அதாவது லிங்க்டின்ல வந்து மெசேஜ் பண்ணி வந்து ஜாப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே கேட்டுட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்ல, நான் வந்து 4 மாதம் ஆகுது. ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு ஓரளவு பழகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரூம், அதாவது ஒரு பெட் ஸ்பேஸில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நல்ல ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து நமக்கு அந்த ப்ரெஷர் தெரியாது ஜாப் தேடினாலும். ஏன்னா என் ரூமில் வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க, எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர்ன்றது வந்து தெரியல. ஆனால் மற்ற இதிலலாம் வந்து நிறைய பேர் வந்து ரூம்மேட்ஸ் வந்து செல்ஃபிஷாக இருக்கும்போது நமக்கு இந்த ஜாப் தேடுறது கூட ரூமில் வந்து யாருமே பேசலை அப்படின்போது நம்ம ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஜாபு தேடுறதுக்கு வந்து யார்கிட்டயாவது லிங்க்டின்ல கனெக்ஷனில் வந்து யாருக்காவது மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா கேட்குறோம், லிங்க்டின்ல இல்லை ஏதாவது கனெக்ஷனில் நம்ம வந்து ஜாபு கேட்குறோம் அப்படின்னா இந்த 35 ஏஜுக்கு மேலே இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எல்லாரையும் சொல்லலை, ஜாப் வேணுமா, ஓகே இங்கே மீட் பண்ணலாம், இது பண்ணால் ஜாப் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டிங்கு. அதெல்லாம் இல்லாமல் நம்மளே ஒரு ஜாபை கண்டுபிடிச்சி ஜாபுக்கு போனோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா 3 months உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நாங்கள் விசா தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நீங்கள் வேறு கம்பெனி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மோஸ்ட்டாக யூஏல அதுதான் நடக்குது. ஒரு 3 months வரைக்கும் விசா தரோன்னு சொல்லிட்டு வேலை பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு கம்பெனி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ யூஏ வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே கனெக்ஷன் இருக்கிறவங்க கனெக்ஷன் வச்சுக்கோங்க யூஏல. இன்னும் மெயின் திங் வந்து யூஏ வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்க, மெண்டல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட மெண்டல் ஹெல்த் தான் ப்ரிப்பேர்டாக இருக்கும், நீங்கள் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய அழுக, கோவம் எல்லாம் வரும் இந்த ஊரில். ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க கூட, நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க வாங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. கடைசியில் அவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வந்து நம்ம வேலையை தான் பார்க்கணும். அவங்களே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும்.